வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா மட்டிவில் சவாரி திடலில் நிற்கிறேன். இன்றைக்கு மாபெரும் மாட்டு வண்டி சவாரி போட்டி ஒன்று இடம்பெற இருக்கிறது. அந்த சவாரி போட்டியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இது ஒரு பாரம்பரிய நிகழ்வாக சொந்த தொட்டு நீண்ட காலமாக இடம்பெற்று வர ஒரு நிகழ்வு. இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு இடத்துல இடம்பெறுமாம். இன்றைக்கு மட்டிவில் சவாரி திடலில் இடம்பெறுகிறது. அடுத்து கிளிநொச்சி மாவட்டம், மன்னார் மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் என்று சொல்லி வேறு வேறு இடங்கள்லையும் இந்த போட்டி இடம்பெறுகிறது. இந்த போட்டி ஒழுங்கமைக்கிறது சவாரி சங்கம் என்று சொல்லி ஒரு சங்கம் ஒன்று இருக்கிறது. அந்த சங்கத்தின் மூலம்தான் இந்த போட்டி நிர்ணயிக்கப்பட்டு அதுக்குரிய நிபந்தனைகள் எல்லாம் செய்து அந்த போட்டியை ஒழுங்கு செய்வினோம். அவர்களுடைய ஒழுங்குபடுத்தலாம் இந்த போட்டி இடம்பெறுகிறது. இந்த போட்டியை பொறுத்தளவில் கோடிக்கணக்கான பெறுமதியுடைய காளைகள் இந்த போட்டியில பங்கு பெற்றும் மட்டிவில் சவாரி திடல்ல மாபெரும் மாட்டு வண்டி சவாரி போட்டி நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் சவாரி பார்க்கறதுக்காக வந்தார்கள். ஒன்னில்ல இங்க இரண்டு வச்சு டக்கண்டு ரெண்டு கூடுங்க. நேரமா போய்கொண்டிருக்கு. நீங்களும் விளையாடி கொண்டு நிக்கிறீங்க. என்ன நிஜவாதிய முடிக்கிறது? தயவு செய்து மாநகரம் போட்டுங்க. அங்க கடை போது மாநகர் முடியாச்சு கடைசி கோடு என்ன கடைக்கு வந்துக்கிறீங்க. என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு?
மூணாம் தீவு இறுதிப் போட்டிக்கு தெரிவாயிருக்கக்கூடிய காலை சொந்தக்காரருக்கான வேண்டுகோள். மூணாம் தீவினுடைய இறுதிப் போட்டிக்கு சுவட்டு ஒழுங்கு பார்க்கப்பட இருப்பதனால் மூணாம் தீவின் இறுதிப் போட்டிக்கு தெரிவாயிருக்கக்கூடிய பிரவீன் ராமநாதபுரம், இபினேஷ் பூநகரி, இனி வட்டுக்கோட்டை, ஜெசிந்தர் மானிப்பாய். மீண்டும் மறுமுறை அறிய தருகின்றோம். மூணாம் தீவினுடைய இறுதிப் போட்டிக்கு தெரிவாயிருக்கக்கூடிய பிரவீன் ராமநாதபுரம், இபினேஷ் பூநகரி, இனி வட்டுக்கோட்டை, ஜெசிந்தர் மானிப்பாய். அதேபோல் கூடிய கயா புத்தூர், பிரியங்கன் பண்டத்தரிப்பு, சகாஷ்ணவி வட்டுக்கோட்டை, சாரு கஞ்சாய். மீண்டும் அறிய தருகின்றோம். இஎன்ஆர் பிரிவினுடைய இறுதிப் போட்டிக்கு தெரிவாயிருக்கக்கூடிய கயா புத்தூர், பிரியங்கன் பண்டத்தரிப்பு, சகாஷ்ணவி வட்டுக்கோட்டை, சாரு கஞ்சாய். அதேபோல் ஈனா பிரிவினுடைய இறுதிப் போட்டிக்கு தெரிவாயிருக்கக்கூடிய கேமச்சந்திரன் சங்குவேலி, பிரியங்கன் பண்டத்தரிப்பு, கணதீபன் அளவண்டி, ஈசன் சங்குவேலி. மீண்டும் ஒருமுறை ஈனா பிரிவின் இறுதிப் போட்டி கேமச்சந்திரன் சங்குவேலி, பிரியங்கன் பண்டத்தரிப்பு, கணதீபன் அளவண்டி, ஈசன் சங்குவேலி ஆகிய 3 பிரிவினுடைய காலை சொந்தக்காரர்கள் மிக விரைவாக வருகிறது வந்து உங்களுடைய இறுதிப் போட்டிக்குரிய சுவட்டு ஒழுங்கினை பார்த்து செல்லுமாறு அழைத்து நிற்கின்றோம். பிரவீன் ராமநாதபுரம், இபினேஷ் பூநகரி, கிரி வட்டுக்கோட்டை, ஜெசிந்தர் மானிப்பாய். இப்போ பார்த்தீங்கன்னா சவாரி துவங்க போகுது. இப்போ காளைகளை வண்டில்களில் பூட்டி தயாராக நிற்கணும். இபினேஷ் பூநகரி, கிரி வட்டுக்கோட்டை. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த சவாரி ஆரம்பமாகும். பிரிவு கயாபுத்தூர், பிரியங்கன் பண்டத்தரிப்பு, சகாஷ்ணவி வட்டுக்கோட்டை, சாரு கஞ்சாய். கயாபுத்தூர், பிரியங்கன் பண்டத்தரிப்பு, சகாஷ்ணவி வட்டுக்கோட்டை, ஈனா பிரிவு கேமச்சந்திரன் சங்குவேலி, பிரியங்கன் பண்டத்தரிப்பு, எங்கே கிடாது எங்கே கிடாது பிரியங்கன் பண்டத்தரிப்பு, எங்களுக்கு பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு கொண்டு வாங்க. முழங்காவில் அசான முழங்கால் 2ஆம் நம்பர் கொண்டு வாங்க. கொண்டு வரேன். Mana
இந்த காளைகளை வண்டில்களை எல்லாம் இந்த லோரிகளில் ஏற்றித்தான் இங்கே கொண்டறிவினம் பாருங்க. பெரிய ஒரு செலவில் இந்த வண்டில்கள் காளைகள் எல்லாமே இங்கே கொண்டு வரப்படுது. பாருங்க எவ்வளோ வாகனம் நிற்குது. இதெல்லாம் இந்த வண்டில்களும் மற்ற மாடுகளும் கொண்டு வரப்பட்ட வாகனங்கள்லாம். இதெல்லாம் இந்த போட்டி இடம்பெற இடம். இப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு வந்து இந்த போட்டி எல்லை வந்து காணப்படும். நீங்க மட்டும் இல்ல உங்களோட மாடும் இருக்கும். அதில் பார்த்தா ஒரு மாட்டுக்கு வந்து கால் முறிஞ்சு போச்சாம். அவசரமாக ஏற்றியவரை கொண்டு போகிறது. இருக்கக்கூடிய அசானா முழங்காவில் ஸ்ரீனிகாரிகா இடவில் பந்தித்தலச்சி மட்டுவில் அபிநேகா மட்டுவில் ஆகிய காலத்து சொந்தக்காரங்க உங்களுடைய சுவற்றில் பார்த்து செல்லுமாறு வேண்டி இருக்கின்றோம். அசானா முழங்காவில் ஸ்ரீனிகாரிகா இடவில் பந்தித்தலச்சி மட்டுவில் அபிநேகா மட்டுவில் நீங்கள் எல்லாருமே அறிஞ்சிருப்பீங்க. இந்தியாவில் வந்து ஜல்லிக்கட்டுன்னு விளையாட்டு ஒன்று இருக்கு. அது வந்து இந்த காளைகளை அடக்குதல் என்று சொல்லி ஒரு விளையாட்டு. அதே மாதிரி எங்களோட இலங்கையை பொறுத்தளவில் இந்த மாட்டு வண்டி சவாரி ஒரு முக்கியமான ஒரு பாரம்பரிய போட்டியாக காணப்படுது. பாருங்க இந்த போட்டிக்குரிய ரசிகர்கள் இதில் பார்த்து கொண்டு நிற்கிறோம். நிறைய பேர் நிற்கிறோம்.